கொடுவாஞ்சேரி ட்ரீம் ப்ராப்பர்ட்டி உங்கள் கிருஷ்ணா எந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஓரப்பக்கம் நியூ பஸ் ஸ்டாப் கிளாம்பாக்கம் லொக்கேஷனில் நியர்பையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 4 லேஅவுட் பற்றி தான் சார் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓரப்பக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 800 மீட்டர் இருக்குது பரத் நகர் சொல்லிட்டு அதில் ஒரு 10 பிளாட் வந்து லேஅவுட் தான். பிடிசிக்கு ரெடாக வரும். மினிமம் நம்மளுக்கு 800 ஸ்கொயர் ஃபீட் அவைலபிளாக இருக்குது. 90% பேங்க் லோன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அன்னை வேளாங்கண்ணி நகர் சொல்லிட்டு அது ஒரு பெரிய லேஅவுட்டு ஒரு 50 பிளாட் நம்ம போட்டுருக்கோம். டிடிசிபி ரெராக வரும். ஈஸ்ட் ஃபேஸிங், நார்த் ஃபேஸிங், வெஸ்ட் ஃபேஸிங், சவுத் ஃபேஸிங் 32 ரோட்டில் கொடுத்துருக்கோம். அது 90% பேங்க் லோன் பண்ணிக்கலாம். ஓரப்பக்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு 2 கிலோமீட்டர், ஓரப்பக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு 2 கிலோமீட்டர், ஆலி சாய் இன்டர்நேஷனல் ஸ்கூல்லேருந்து 800 மீட்ரு நேர்வேல இருக்கிறதால, ஏன்னா சவுத்து நோக்கி தான் எல்லா ப்ராஜெக்ட்டுமே வருது. நல்லா க்ரோத் ஆகிட்டு வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மதுராந்தகம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குளோபல் சிட்டியாக வந்து உருவாகிருக்கு. மெட்ரோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ சென்னை மீனம்பாக்கத்துலேருந்து கிளாம்பாக்கம் வரைக்கும் வருது. டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மதுராந்தகம் வரைக்கும் போயிட்டுருக்குது. செங்கல்பட்டு நேர்பையில் வந்து பார்த்திங்கன்னா ஜோகா கம்பெனி இருக்குது, ஸ்ரீராம் சங்கர் கேட்வே இருக்குது. நேர்பையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகேந்திரா வேல் சிட்டி இருக்குது, ஃபோர்ட் கம்பெனி இருக்குது, மெப்ஸ் இருக்குது. ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா சிபி ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எம் ஸ்கூல் இருக்குது, எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இருக்குது, அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது, கிறிஸ்டின் காலேஜ் இருக்குது, நேர்பையில் இருக்குது. உங்களுக்கு மேலும் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுவோம். தேங்க்யூ.